எஸ்சிக்கு மட்டும் எல்லா இடத்துலயுமே மேல மேல அவங்களுக்கு எல்லாம் எஜுகேஷன்ல பார்த்தாலும் எங்க பர்சன்டேஜ் அதிகமா இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உரிமை கொடுக்கறதுல எதுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? பர்சன்டேஜ் வச்சு பாக்கலாம்ல, யார் நல்லா படிக்கிறாங்க பர்சன்டேஜ் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டா இருக்கும். இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கு, எல்லாருக்குமே இடஒதுக்கீடு கிடைக்குது, கிடைக்காமலாம் இல்ல. நம்ம எல்லாரும் ஒரு தப்பான புரிதல் வச்சிருக்கிறோம். எஸ்சிக்கு அதிகமா கிடைக்குது, எஸ்டிக்கு அதிகமா கிடைக்குது, அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குது, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பான புரிதல். பிசிக்கு 30% இருக்கு, எம்பிசிக்கு 20% இருக்கு, எஸ்சிக்கு 18% இருக்கு, எஸ்டிக்கு 1% இருக்கு. இப்ப சொல்லுங்க, யாருக்கு மிக குறைவான, நான் சொல்றது பொய் கிடையாது, யாரோ ஒருத்தர் வந்து சும்மா அடிச்சு விட்டு போறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்க கையில எல்லாம் போன் இருக்கு, கூகுள் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யாராவது கையில இருந்தா இப்ப கூட அடிச்சு பாருங்க. இடஒதுக்கீடு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு தராங்க, தமிழ்நாடு ரிசர்வேஷன் அப்படின்னு கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு போட்டு செக் பண்ணி பாருங்க, சர்ச் பாருங்க. எஸ்டிக்கு ஒரே 1% தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எஸ்டிக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாங்களே, நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே அப்படின்னு பொது புத்தியில பொது பார்வையில ஒரு தவறான விஷயம் இருக்கு. அது ரொம்ப தப்பான விஷயம்.